ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போறது எல்ஐகே அப்படின்ற படத்த பத்தின ரிவ்யூ தான். "என்றும் காதல், எதிலும் காதல், என்றென்றும் காதல்" அப்படின்னு காதல உயர்த்தி பேசுறதுக்கு எப்போதும் எல்லா காலத்துலயும் ஒரு டைரக்டராவது கண்டிப்பா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு அக்மார்க் டைரக்டர் இந்த விஷயத்துல யாருன்னா, நம்ம விக்னேஷ் சிவன் தாங்க. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவலி இட்ஸ் அ ட்ரீட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படத்துல வந்து ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து கம்பைன்டா அந்த ஒரு டீம் ஒர்க் வந்து அப்படியே கண்ல நமக்கு ரொம்ப குளிர்ச்சியான காட்சிகளா தெரியுது. ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட கிரியேட்டிவிட்டி பார்ட் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயினு. ஹீரோ வந்து ஹீரோயின லவ் பண்றாரு. அவருக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. பட் இந்த படத்தில ஹீரோயின் வந்து ஒரு தொட்டாசினிங்கியா இருக்காங்க. லவ் பண்றேன்றாங்க, லவ் பண்ணலேன்றாங்க. இதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த படத்தில ரொம்ப சுவாரஸ்யமா எனக்கு பட்டது இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்தோட வில்லன் கேரக்டர். ஸோ இந்த வில்லன் கேரக்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப் பாய்ங்க. லவ்ல வந்து ஏமாத்தப்பட்டுர்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, வாங்குற அந்த ஆப் இருக்குல்லங்க, அததாங்க ஆப்பா மாத்துறாரு. இந்த ஆப் வந்து இந்த ஹீரோ, ஹீரோயினோட வாழ்க்கையில என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு, கடைசியா இவங்க 3 பேத்துக்குள்ள என்ன கன்க்ளூட் ஆச்சு, அண்ட் இத வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் மாரி குடுத்து படத்த கன்க்ளூட் பண்றாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு மாரி ஸ்மூத்தா போய் முடிஞ்சிருதுங்க. அதுக்கு முன்னாடி செகண்ட் ஹால்ஃப் ஆரம்பிச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு போர் அடிக்குது அங்கங்க ஒரு சில சீக்வென்ஸஸ். அதே மாரி லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு பட்ஜெட்ல இந்த அளவுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா அந்த படத்த பிரசன்ட் பண்ணி கொண்டு வந்ததுங்கிறதே அவங்க பெருசா வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து லவ் அப்படிங்கிறத தாண்டி நீங்க டேக் ஹோமா எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் என்ன நான் சொல்லுவேன்னா இந்த மொபைல் இம்பாக்ட். ஸோ கண்டிப்பா காலம் கடந்ததுக்கு அப்புறமேட்டு கூட யாரோ யாரையோ பார்த்து டேய் இங்க பாரு நீ ஒழுங்கா இல்ல அப்படின்னா வந்து இந்த மாதிரி எல்லைக்கு படத்துல வர மாதிரி ஒரு பேட் சன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டா நீ வந்து எல்லைக்கு படத்துல வர மாதிரி ஒரு பேட் மதரா இருக்கிறதுக்கு நீ வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி எல்லைக்கு படத்துல வர மாதிரி ஒரு பேட் டாட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் ரொம்ப கிரியேட்டிவ் தாட்டோட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பா அந்த விஷயத்துக்காகவும் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காகவாவது இந்த படம் வந்து கண்டிப்பா காலம் கடந்து ஒரு செஷன்ல ஜெயிக்கும் நான் நம்புறேன். ஸோ டைம் வந்து அந்த படத்தை பாருங்க. மோர் தென் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தோட டேக் ஹோம் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிரியேட்டிவா இருந்துச்சு. ஸோ நன்றி, தேங்க்யூ.